Hello everyone, I'm Naveen. Welcome to Ravache. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சப்தம் இந்த படத்தோட வந்துட்டு அஃபிஷியல் டீசர் பார்க்க போறோம். ஸோ இந்த டீசர் வெளியாகி 10 மாசம் ஆச்சு. நானே இப்பதாங்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன். எக்ஸாக்ட்லி சொல்ல போனா ஏன்னா வந்துட்டு சப்தம் வந்துட்டு இதோட அனௌன்ஸ் பண்ணோம் சரி, அப்டேட்டோ சரி, நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. எனக்கே தெரியல சத்தியமா. இந்த என்னது ட்ரெய்லரா மாயா மாயா சாங் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பத்தி செக் பண்ணி பாக்குறப்போ டீசர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் எக்ஸாக்ட்லி நான் சொல்ல போனா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு மாயா மாயா சாங் ரியாக்ட் பண்ணியிருப்போம், ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஸோ சப்தம் நம்ம ஆதி, அறிவழகன் அண்ட் வந்துட்டு தமன் சார் மறுபடியும் ஈரம்க்கு அப்புறம் இந்த 3 பேர் காம்போல வரப்போற ஒரு ஹாரர் த்ரில்லர், கண்டிப்பா சொல்லலாம் ஹாரர் சயின்டிஃபிக் சைஃபை த்ரில்லர். சைஃபை கிடையாது, சயின்டிஃபிக் த்ரில்லர் தாங்க, சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கு ரியாக்ட் பண்ணிப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டீசர்ல வந்துட்டு என்ன டீஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலன்னு வந்துட்டு பார்த்துட்டு வந்துடும், சரிங்களா? லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. தமிழ் மியூசிக்கல் ஆதி. ஆக்சுவலி டைட்டில் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நம்ம டேரக்டர் அறிவழகன் சார் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணும்போது வந்துட்டு இந்த டைட்டில் பற்றி சொல்லியிருந்தாங்க, டைட்டில் ஃபாண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு சின்னதாக வச்சனால வந்துட்டு அந்த டைட்டில் ஃபாண்ட் வந்துட்டு எழுத்து தெரியல அப்படின்னு விசிபிளா இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணாங்க, கொஞ்சம் பிகரா வந்துட்டு செஞ்சப்போ வந்துட்டு அந்த ஃபாண்ட் நல்லா இருக்கு. இந்த படமே வந்துட்டு ஈரம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தண்ணியை பேஸ் பண்ணி ஒரு ஆரல் ஃபிலிம், சரிங்க? தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு ரிவெஞ்ச் ஸ்டாரி கண்டிப்பா அப்படிதான் இருக்கும், இருந்துச்சு, சரிங்களா? இப்போ இது வந்துட்டு சவுண்டை வச்சு ஒரு ட்ரில்லர் டிராவல் பண்ண போறாங்க. சவுண்டை வச்சு சவுண்ட் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த ஆரல் ஃபிலிம் தான். சவுண்டே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இருக்க போறது கிடையாது அப்படி சொன்னாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி அந்த சவுண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல, அதுல வந்துட்டு பேர் வர மாதிரி வந்துட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஐடியா கிரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. பட் விசிபிளா ஸ்டில் ஒன்றும் விசிபிளா தெரியல தான். பட் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆரம்பத்திலே வந்துட்டு டீசரை பார்த்தோன்னே வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் தோணி இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தப்பே எனக்கு அதான் தோணுச்சுங்க. விச் இஸ் வந்துட்டு இந்த படம் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா தோணு இருக்கும். பிகாஸ் வந்து அந்த விஜுவலா இருக்கட்டும், இந்த கலர்ஸ் இருக்கட்டும், அந்த ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, அது நல்லா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா விஜுவல் வைஸ் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம்னா வந்துட்டு எந்த படத்துல வந்து அதிகமான விஎஃப்எக்ஸ் சிஜி இருக்கோ, இந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிமா இருக்கட்டும், வந்துட்டு பேய் படமா இருக்கட்டும், பேய் படத்துல ஜம்ஸ்கேர் இருக்கும், சவுண்ட் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமா கண்டிப்பா இருக்கும்னு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, சரிங்க? ஸோ அந்த வரிசையில் வந்து சப்தம் ஒரு ஹாரர் ஃபிலிம். கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அதுவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஐமேக்ஸ்ல வெளியா இருந்துச்சுன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து ஒன்னும் வந்துட்டு கலீர்னு கேட்கும், லைக் வந்துட்டு இன்னும் கிளியரா கேட்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்குன்னு அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சவுண்ட் இன்ஜினியர் இருப்பாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா வேலைப்பட நிறைய இருக்கும். பிகாஸ் வந்து சவுண்டு பேஸ் பண்ணி தான் படமே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சவுண்ட்ல அவங்க இந்த சவுண்ட்ல வந்து நிறைய ஒர்க் பண்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா பெஸ்டா வந்திருக்கோம் தான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு ரெட்டின் வேற இருக்காரு, நீங்க ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு 2 சீன் தான் இருக்கும், சரிங்க? அதுக்கே கண்டிப்பா எல்லாம் சிரிச்சிருப்பீங்க. ஸோ கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன்,
ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம யாரெல்லாம் செக் பார்க்கலையோ செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கப்போ. ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃப்ரம் சப்தம் என்ன வந்து சப்தம் ஒரு ட்ரெயிலுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருப்போம், அதே வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் அந்த சைனிங் ஆஃப் டேக் கேர்.